இப்போ குடிநீர் திட்டங்கள் ஒன்றிய அரசுலேருந்து நமக்கு ஜல்ஜீவனில் சேங்ஷன் பண்ணல. இப்போ நம்ம தமிழ்நாடு அரசு கொடுத்து ரெடியாக வச்சுருக்கிறோம். அதை பற்றியும் பேசியிருக்கிறோம். எப்படி ஒன்றிய அரசுலேருந்து அனுமதி வரலன்னா அது எப்படி நம்ம பணத்திலே நம்ம செய்யலாமாங்கிறத பற்றியும் பேசியிருக்கிறோம். எவ்வளவு சாலைகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது, சாலைகள் இன்னும் எவ்வளவு மேம்படுத்தப்பட வேண்டியிருக்கு, எவ்வளவு பணிகள் முடிஞ்சிருக்கு? அப்படி ஒன்றும் பர்டிகுலராக இவ்வளவு கிலோமீட்டர்லாம் சொல்ல முடியாது. நம்ம சட்டமன்றத்தில் அறிவித்த சாலைகளுக்காக கொடுக்கப்பட்ட பணங்கள் அத்தனைக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் கொடுத்துட்டோம். எல்லா இடத்துலையும் டெண்டர் போய் வேலை ஆரம்பித்து போயிட்டுருக்காங்க. அதனால் நீங்கள் மழை காலத்துக்குள்ளார எந்தெந்த இடம் போடணுமோ எல்லாம் போட்டுருவாங்க. மலையில் தண்ணி நிற்கிற இடம் மட்டும் வெட் மிக்ஸ் போட்டு அதுக்கப்புறம் ரோடு போடுவாங்க. குடி தண்ணீர் கொடுக்கறது பாதாள சாக்கடை திட்டம் போடுறதையும் அந்த இடத்துல ரோடை வெட் மிக்ஸ் போட்டு மேடு பள்ளம் எல்லாம் பண்ணி முடிஞ்ச உடனே தான் போடுவாங்க, ரோடு போடுவாங்க. சார், பள்ளிக்கரணை சாலை விரிவாக்கத்துக்கு 52 கோடி ஒதுக்கிட்டு சொல்லியிருந்தீங்க லாஸ்ட் டைம். இப்போ இன்னும் அது விரிவாக்கம் பண்ணாமல் இருக்கு. நாங்கள் எங்கள் டிபார்ட்மெண்ட்ல இல்லை, நமக்கு இல்லை. அது இந்த டிபார்ட்மெண்ட் நம்மளுது இல்லை, நம்மளது இல்லை பள்ளிக்கரணை. அதான் வணக்கம். பாரு, நகராட்சி நிர்வாகத்துறையில் 2566 காலி பணியிடங்களுக்கு டிஎன்பிசி மூலமா ஆட்களை தேர்வு செய்யாம அண்ணா பல்கலை மூலமா தேர்வு செய்வதற்கு அண்ணன் அன்புமணி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அவர் நாங்கள் அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக பரீட்சை வச்சு தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு பணியாணை வழங்கும் போது நீதிமன்றத்தில் போய் தடையாணை பெற்று அது கொடுக்க முடியாமல் இருந்தது. உச்சநீதிமன்றம் இப்போ எங்களுக்கு கொடுக்க சொல்லி தடையாணை வருகிற இன்னும் ஒரு 10 நாட்களுக்குள்ளாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 2566 பேருக்கு பணியாணை வழங்குவார். இதே மாதிரி டிஎன்பிஎஸ்சிலையும் எடுத்திருக்கோம். டிரான்ஸ்போர்டு மெட்ரோலாம் எவ்வளோ கேட்குறாங்களோ எங்களுக்கு கிட்டத்தட்ட 200-300 பேர் அவங்க கொடுத்துருக்காங்க. எங்களுடைய ஃபுல்ஃபில் பண்ண முடியல, அதனால தான் இதை எடுத்துருக்கிறோம். சரி, அது ஒன்று டிஎன்பிஎஸ்சியை விட கடுமையான எக்ஸாம் வச்சு தான் எடுத்துருக்கு. சார், ஒரு சில இடங்களில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாமன்ற உறுப்பினர்களுக்கு அதிகாரிகள் ஒத்துழைப்பு வழங்குறான்னு ஒரு சில கவுன்சிலர் குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அது சொல்லுவாங்க, அல்லாது எதிர்கட்சி கவுன்சிலர் சொல்லுவாங்க. எப்படி அதிகாரிகள்லாம் ஒத்துழைப்பு கொடுக்காம கேட்டதை பூரா அதெல்லாம் ஒண்ணு சார். வரி வசூல் பண்றதுல முறைகேடு நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பல குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு. அவர் காலத்துல நடந்ததெல்லாம் சொன்னா நீங்க இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எல்லாமே முறைப்படி நடந்துகிட்டு இருக்கான். அதிகாரிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அதிகாரிகளை கூப்பிட்டா அவங்களுக்கு மரியாதை கொடுத்து பண்றான். செய்ய முடியாத செய்யினா எந்த அதிகாரி செய்வாங்க? செய்ய முடியாதுல்ல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.